Hi friends, welcome back to Mama with Berma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏக வேலை இருக்குதுங்க. ஒரு வாரம் ஜாலியா 3 நாள் மாதா கோயில்ல 3 நாள் பெங்களூர்லன்னு பாப்பா கூட என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்த உடனே இந்த காலங்கரையில இவரு கூப்பிட்டு சந்திரன் கூப்பிட்டு என்ன வந்துட்டீங்களா இல்லையா இல்ல அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்களா இங்க எல்லா வேலையும் இருக்குது நான் தேவையில்லாம ஆளுங்களை விட்டு உட்கார்றது வேடிக்கை பார்த்துனுங்கிறாங்க அப்படி இப்படின்ட்டான். சரி ஓகே இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றது 1 by 1 அந்த வீடியோல வரும் பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போய் சுத்தி முத்தி ஒண்ணு வாங்க போறோம். அது என்ன வாங்க போறோம் எது வாங்க போறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இப்ப நம்ம மாதாவை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போறோம். ஏன்னா மேல வைக்கணும், மேல வச்சு மெஷர்மெண்ட் எல்லாம் பார்க்கணும். மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கும் இது பண்ணணும்ல, கட்டணும்ல மாதாவுக்கும் சின்னதா. சோ அதனால வீடு கட்டணும் மாதாக்கு. சோ அதனால இப்ப இதையும் எடுத்துட்டு போனோம். லபன் கத்தினுங்கிறான். இதையும் எடுத்துட்டு போயிட்டு மெயினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரோடா சுத்தி காலையிலேயே போய் சுத்தி நான் தேடிட்டு வந்துட்டேங்க. அது என்ன எதுன்றத வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப டைம் ஆகுது, நம்ம கிளம்புவோம். பாதிலே நிக்குது, இதனால எலிவேஷன் ஒர்க் பாதிலே நிக்குது. எலிவேஷன் ஒர்க் நம்ம டைல்ஸ் வாங்கி போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்ப கிச்சனுக்கு வந்து டேபிள் டாப் இதுல இருந்து ஆள் வராங்க. அவங்க வேற பாத்துட்டு அவங்க சொல்லி இன்னைக்கு காலைல கிச்சன் டேபிள் டாப் அடிக்கிறேன் நான் தேவையில்ல நிறுத்து. அது வந்து நாங்க என்னமோ பண்ண போதான் பேபிமா 5 பர்னர் வேணுமா பேபிமாக்கு 5 பர்னர் அப்படின்னா அவன் காண்டாயினாப்பா நான் வேலைக்கு ஆளே விடல நான் கூப்பிட்டு போறேன் இன்னொரு இடத்துக்கு அப்படின்னா வெயிட் பண்ணு ஒருத்தனாச்சும் அங்க வெய்ய நான் வந்துடுறேன் அப்படின்னு. சரி வாங்க போலாம். 1 by 1 எல்லாத்தையும் பார்ப்போம். அப்படி மாதாவே மாதாவை டாப் எதுப்பா? டாப் இதுதான் போ. கரெக்டா முடிச்சிருக்கா? என்னப்பா என்ன பண்ணுகிற? லெமன் ரைஸ், சிக்கன் என்னது இது? சிக்கன் கபாப். யாரோட மசாலா? சம்மந்தியோட மசாலா. எங்க அந்த பாக்ஸ்? சம்மந்தி உள்ள காட்டு சம்மந்தியா மசாலா கொடுத்து விட்டுருந்தாங்க. என்ன போடணும்னு சொன்னாங்க, மறந்துட்டேன். திருப்பி போன் அடிச்சு என்ன நீ போடணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க ஒரு முட்டைமா, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோமா, அப்புறம் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லி லைட்டா உப்பு கம்மியா தான் இருக்கும் பார்த்துட்டு லைட்டு உப்பு மட்டும் போட்டுக்கோமா அப்படின்னாங்க. கரெக்டா போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டா இருந்தது. பாதி எடுத்து அவங்கள மாதிரியே பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிட்டேன். முழுசா வாங்கின சிக்கன் எல்லாத்தையும் போட்டேன். சரியா, இது வந்து இப்போதைக்கு சாப்பிடறதுக்கு எப்படி இருக்கு ஊர்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு உன் வாய் கேக்கும். என் வாய் கேட்கவே இல்லை. அவன் வந்த உடனே ஞாபகம் வந்தது, ஐயோ ஒரு சிப்ஸ் ஆச்சு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்காம லெமன் ரைஸுக்கு அப்படின்னு தோணுச்சு. நான் கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டு பேபிமாவை நான் கிளம்பிட்டேன். ஆமா வீட்டுக்கு போயிட்டு வந்தா வீட்டுல மும்முரமா வேலை நடந்துட்டு இருக்காமா. சரி அதனால நடக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன் இவ்வளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேன்னா இன்னும் அவ்வளவு சிக்கன் இருக்கு. இன்னும் 15 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்படியே கண்ணெல்லாம் கலக்கி எனக்கு அட்டாக்கே வந்துடுற மாதிரி ஆயிப்போச்சு. வண்டி ஓட்டு வரும்போது ஃபாஸ்டா வேலை நடந்துனுக்குது. ஃபாஸ்டா வேலை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வீட்டுக்கும் காசு கொடுக்கணும், ஒரு பக்கம் இன்டீரியருக்கும் காசு ரெடி பண்ணணும். கடவுள் இருக்காரு, ஒரு மாதம் பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில நாங்க. ஆனா என்னால காரே ஓட்ட முடியல, நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அட்டாக் வந்துட போகுது அப்படின்னு நினைச்சுக்கினேன். ஆனா ஒட்டலப்பா கீழே இதுல ஒட்டும் இல்ல, அதான் அவங்க மசாலு கீழே இப்படி ஒட்டும் தெரியுமா? அடியில நம்ம போட்டா ஒட்டிக்கும். அவங்களோட மட்டும் சொல்லி தர மாட்டேன்றாங்க. நம்ம போய் அடுத்ததான் என்ன சீக்ரெட் இந்த எப்படி கலக்கணுங்கிற சீக்ரெட் சொல்லி தர மாட்டாங்க. கலக்கறதுல என்னப்பா சீக்ரெட் வண்டி இருக்குது? என்ன மசாலான்னு சொல்லல. அதான் அந்த கேட்டு வரணும். ஓ மசாலா எப்படி அரைக்கிறதுன்ட்டா நீ கேட்ட, அதனால நானே அரைச்சு கொடுத்துடுறேம்மா. அவங்க அரைச்சு கொடுத்துட்டாங்க. அரைச்சாங்களான்னு தெரியல, பட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதான் அரைச்சது தானே அது? தெரியலையே எடு மசாலாவை லூசா நீ தெரியல. அது கேட்டு தெரிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து இது மட்டும் டேஸ்டா இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மசாலா எப்படி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ரெடி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம், அப்ப தெரிஞ்சிடும்ல ஆட்டோமேட்டிக்கா. வந்துட்டு வெந்துன்னு இருக்கு. ஆனா அங்க வந்துட்டு என்னன்னா அப்படியே சில்லுன்னு இருக்க போடுறாங்க. அவங்க ஃப்ரீசர்ல எடுத்து வச்சது அப்புறமா எடுத்து எண்ணெயில போடுறாங்க. அது வெந்துருது, ஆனா சீக்கிரம் வெந்துருது பாரு. வெந்துருச்சு அதுக்குள்ள அப்படின்னு நினைக்கிற மசாலா எல்லாம் வெந்துருச்சு. நுரையா வருது. கொஞ்சம் வேகட்டும், சிக்கன் வேகணும்ல எப்படியா இருந்தாலும். அடுப்பை கம்மி பண்ணிடுவாமா? அடுப்புலாம் கம்மி பண்ணி அதனால முடியல, தலையே சுத்துது எனக்கு. அப்புறம் சாப்பாடு போட்டுன்னு போ, இத வந்துரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்றோம். என்னப்பா எப்படிப்பா இருக்குது? செமையா இருக்குது. ஆனா நம்ம
நம்ம ஊர்ல சில்லி சிக்கன் வந்து 65 வந்து எப்படின்னா ஒரு மாதிரி பொரிச்சா ஒரு மாதிரி ஹார்டா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஹார்ட் ஆக மாட்டேன், இந்த ஜூசியா இருக்குப்பா. அது மசாலா. நானும் அதான் யோசிச்சேன், சரி அவங்களுக்கு ஜூசியா இருக்கும் நம்மளது டைட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஜூசியா தான் இருக்கா? ஜூசியா தான் இருக்கு. நம்ம ஊர்லயும் சிக்கன் ஜூசியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. உள்ள மசாலா பிடிக்குது. ஆமாப்பா, அதே டேஸ்ட் தான், செம்மையா இருக்குது. அது ஏன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் அடுத்த தடவை போறோம் உட்கார வச்சு எப்படி மசாலா ரெடி பண்றதுன்னு கத்துன்னு வந்துடணும். ஓகே, இப்போ சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது டேஸ்ட். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ரூம்லாம் பட்டி பார்த்து பாத்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ள முடியாதே எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு பட்டி பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு கத்தின்னு இருக்கிறாரு ஏதோ பண்ணிட்டாங்க போல எலிவேஷனில். அதனால் இந்த பக்கம்லாம் இன்னும் எதுவும் செய்யலை. எல்லாம் பூச்சி தான் பூசி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் எதுவுமே செய்யலை. கீழே தான் பூச்சின்னு இருக்காங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? மூச்சு பிடி கத்தி நிந்தியா இப்ப இல்ல ஸ்ட்ரிப் லைட் போடுவோம்ல, அதனால ஓகே தான். நம்ம ஸ்ட்ரிப் லைட் தானே போட போறோம் ஃபுல்லா, அதனால ஓகே தான். இதெல்லாம் ஒன்று முடிச்சு நான் உள்ள வரணும்னா போதும் எனக்கு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்புறமா யோசிச்சுப்போம். இப்போதைக்கு அந்த வேலையை மாதா நம்ம வாங்கிட்டு வந்த மாதா மேலே வைக்கிறதுக்காக அதுக்கு வீடு கட்டின்னு இருக்காங்க. நமக்கு வீடு கட்டிட்டோம். இப்போ மாதா ஸ்டாச்சுக்கு நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம். ஆமாம், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மௌலி ரூமு, பாத்ரூம் தான் இது. வந்து ஃபஸ்ட்டு ஜக்கூசி அப்படிங்கிறதுனால இந்த பெரிய ஓப்பன். இப்போ இந்த பெரிய ஓப்பன் வந்து எங்களுக்கே இடைஞ்சலாக இருக்கிறது. பட் இருந்தாலும் வச்சாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனிலேருந்து இப்படி வெளியில் போனோம்னா இது மோனாவோட ரூமு. அவர் அந்த இதுக்கிட்ட நின்று இருக்காரு. இப்போ எலிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எலிவேஷன் ஒர்க்கு. தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மேலே வரைக்கும் பண்ணின்னு இருக்காங்க எலிவேஷன் ஒர்க்கு. உள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னொரு போட்டு வந்து பட்டி பார்க்கணும், அவ்வளோதான். எல்லாமே முடிவு விட்டது. இனி நம்ம தான் எல்லாமே ரெடி பண்ணோம். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ரூம் இதுதான் இங்கே. ஓகே, இப்போ தான் வீடு கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது, இருட்டு வெளிச்சமாக தெரியுது. இவ்வளோ நாள் இருட்டாக தெரிஞ்சுன்னு இருந்தது. இதெல்லாம் வந்து அழகு லைட்ஸ், அழகு செடிஸ் அந்த மாதிரிலாம் வைக்கணும் கார்னரு. ஆனால் வீடு க்ளீன் பண்ணுறது நினச்சா தான் பயமாக இருக்குது. என்னப்பா, வீடு க்ளீன் பண்ணுறது நினச்சாதான் பயமாக இருக்குது. அப்போ டெய்லி துணி எடுத்துன்னு சுற்றுவேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன அதான் உட்டன்ல தான் போடுவேன். உட்டன் தான் காமன், அது நல்லா இருக்கும். அதுதான் கொஞ்சம் எலகண்டா ரிச் லுக்கா தெரியும். வேற ஏதாவது புதுசா இருக்கான்னு டைல்ஸ் பார்க்க போகும்போது பார்த்தா வேணான்னு டிசைட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் போறாரு. நம்ம லெமன் செடி ஃப்ரெண்ட்ஸ், லெமன் காயெல்லாம் விட்டு நிற்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொய்யா மட்டும்தான் மிச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். மாந்தடம் பார்த்தீங்கன்னா தலையவே விட மாட்டேன்றாங்க, வந்து கடிச்சு தின்றாங்க. கொய்யா நல்லா வளர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பலாவும் நல்லா வளர்ச்சி ஆயிடுச்சு. இது வந்து காலி சைட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் காலி சைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் விவசாயம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதை மட்டும் தான் செய்ய முடியும். சரி, அதனால தான் சரி நம்ம ஃப்யூச்சரில் வந்து கார்டன்லாம் இங்கே விவசாயம் பண்ணின்னு இருப்போம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த பேபிமா மூக்கு மேலே துண்டை வச்சுன்னு உட்காந்துக்கிற. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து இங்கே வீட்டுக்கு வந்து கடை வைக்குதே, வச்சு இன்னைக்கு செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து முக்கா உறிஞ்சு முடியல. ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி குச்சி முடியல, சுடு தண்ணியா. ஐயோ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஊரை சுத்தன இல்ல ஒரு வாரத்துக்கு. என்னடா ரொம்ப நாள் ஆச்சு ஆளை காணமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா வச்சு நீ அதை நினைச்ச, அதனாலதான் வந்துச்சு. நான் நினைக்கவே இல்லை. ஆனா வந்துட்டு ஊர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வேலையை காட்டும் போது தான் நினைச்சேன், இதுக்குதான் ரொம்ப நாளா வந்து வரலையோ, இப்படி வச்சு செய்யறதுக்கு தான் என்ன அப்படின்னு 2 நாளா வச்சு செஞ்சுனுக்குதுப்பா. ஒரு நாள்ல 2 நாள் வச்சு செஞ்சுனுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழையிலயும் என் துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து காய போட்டும் வச்சுட்டு இதை எடுத்து வைக்கணும் அவங்க இடத்துல.
அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட போய் பாத்துட்டு வந்துட்டோம். எலிவேஷன் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க வந்து அரைகுறையா பாத்திருப்பீங்க. அது முழுசா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிரவ் பிரஸ் தண்ணிக்கு பாப்போம். சரியா? இப்ப இல்ல, இனி டைல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கணும். இனி இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. டைல்ஸ் முடிச்சிட்டு தான் அநேகமா நெக்ஸ்ட் மந்த் தான் இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா காசு நிறைய தேவைப்படுது. சின்ன சின்னதா தான் நம்மளால கொடுக்க முடியுதே தவிர பல்கா நம்மளால எதையும் செய்ய முடியல. ஏதாவது ஒரு கடவுளோட என்ன சொல்றது அனுகிரகம் இருந்து மேஜிக் ஏதாவது புதுமை சொல்லுவேன், நீ புதுமை சொல்லுவேன். ஆண்டவரோட புதுமை ஏதாவது நடந்தால் மட்டுமே தான் எங்க வீடு வந்து நாங்க நினைச்ச மாதிரி சீக்கிரம் முடிக்க முடியும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அது கூடிய விரைவில் அதே மாதிரி நமக்கு நடக்கும். சரிங்களா? அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். நிம்மதியா போய் தூங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட பாத்திருப்பீங்க. இப்ப பட்டியெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்க. பட்டி இப்ப கம்ப்ளீட்டா செகண்ட் கோட்டும் அடிச்சு முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு போய் பார்த்தாரு, இன்னைக்கெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டாங்க. மாதாக்கு வீடும் கட்டிட்டாங்க. ஆமா, மாதாக்கு மேல வீடு கட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒர்க் தான். இனி அவங்க மாதா வீடு கட்டுறது, மாதா எடுத்துன்னு போய் வைக்கும் போது ஒரு பிரேயர் வச்சு வைப்போம்ப்பா. அப்புறம் பாத்துப்போம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பின்னாடி அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது vlogல நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துப்போம். அதை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.